இந்த ஜனநாயகம் வளரணும், அடுத்த தலைமுறை இந்த பூமியில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் இந்த பூமியை நல்லபடியாக பாதுகாக்கணும். அதனால் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் 1 மணி நேரம், இல்லை ஒரு 2 மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா கூட பண விதைகளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இடம் இருக்கும், 4 புறம்போக்கு இடம் இருக்கும், 2 புறம்போக்கு இடம் இருக்கும், போயிட்டு ஒரு 4 பண விதை. எவ்வளோ செலவு செய்கிறீங்க? ஒரு டீ 5 ரூபா ஆகிடுது, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்னா கூட ஒரு 50 ரூபா ஆகிடுது. இதனுடைய பண விதையை வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாலேருந்து 20 ரூபா கிடைக்கும். தயவு செஞ்சு பண விதைகளை விதைங்க. ஏன் பண விதைகளை விதைங்கன்னா, நிறைய பண விதைகளை விதைக்கிற போது பனைமரம் நிறைய வந்து அது வளர்றது ரொம்ப லேட்டாகும். ஆனால் வேர் வந்து நிறைய கிட்டத்தட்ட 100-150 அடி ஆழத்துக்கு அது அதனுடைய கிரிப்பை போயிடும். அப்படிங்கும்போது தண்ணி நல்லா உறிஞ்சி வச்சுக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு உறிஞ்சி ஒரு பனைமரம் வச்சுக்குதோ அந்த பகுதியில் விவசாயம் என்பது நல்லபடியாக நடக்கும். அதனால் தயவு கூர்ந்து மக்களை நிறைய பண விதைகளை நடுங்க. 2வது, இந்த கருவேல மரங்களை அறவே ஒழிக்கணும். அதுக்கு இணைஞ்சு